இயேசு திரும்ப வருவார் என்று பைபிளிலேயே முதலாக அறிவித்தவர் ஏனோக்கு. இந்த ஏனோக்கு என்ன தெரியுமா சொன்னார்? 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். இயேசு பரஸ்யமாக வருகிறதை தான் ஏனோக்கு அறிந்திருந்தார். யோபு 19வது அதிகாரத்திலே சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மேல வந்து நிற்பார். இயேசு பூமியின் மேல வந்து நிற்பாருங்கிற பரஸ்யமான வருகையை யோபு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். சங்கீதக்காரன் சொன்னார், அவர் வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனத்தை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அந்த பரஸ்யமான வருகையை தான் சங்கீதக்காரனும் அறிந்திருந்தார். சகரியா 14:4 இருக்கிறது, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே இருக்கிற ஒலிவமலையில வந்து நிற்கும், அப்பொழுது ஒலிவமலை 2ஆக பிளந்து போகும். எல்லாரும் என்ன கவனியுங்கள், ஏன் பவுல் ரகசியம் என்று சொன்னார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த எல்லாரும் பரஸ்யமாக இயேசு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களும் மேசியா வருவார், அவர் பரஸ்யமாக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இன்னும் சில யூதர்கள், மேசியாவே நீர் வந்து எங்களை காப்பாற்றும், இந்த ஹமாஸ் ஹிஸ்புல்லாவோடு நடக்கிற யுத்த காலத்தில் மேசியாவே நீர் வருவீராக, நீர் வந்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி மேசியாவுடைய வருகையை, பரஸ்யமாக வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பவுலை கொண்டு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அது என்ன ரகசியம் என்றால், நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் ரகசியமாக இயேசு வருகிற காலத்திலே ஒரு இமை பொழுது மறுரூபமாக்கப்படும். நம்புகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.